ஏனுங்க அந்த பரமன் இருக்கானுங்களோ பரமா அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? நான் ரோட்டில் வரும்போது போகும்போதெல்லாம் அண்ணா நீங்கள் நல்லா கேளுங்க. வரும்போது போகும்போது என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? லொல்லு பண்ணுறானுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு உத்து பார்க்குறானுங்க. அப்புறம் அப்படின்னு விசில் அடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னை பார்த்தா போதுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறானுங்க. பயப்படுத்துறானுங்க. அப்புறம் என்ன பண்றானுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிங்கிறானுங்க. அந்த முட்டநாய்க்கு எதுக்குங்க இந்த வேலை? அது என்ன கருமாந்திரம் தெரியல. அவன் இப்படியே என்னை பார்த்தா பேசிட்டு அவனை நான் பார்த்து வச்சு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். ஆமா சொல்லி போடுங்க. அவனை நான் வச்சுக்குவேன் பாருங்க. எப்ப இருந்தாலும் அவனை வச்சுக்குவேன். இல்லைங்க, அவனை வச்சு போடுவேங்கிறேன். வச்சு அவனை போட்டுருவாங்கிற. அப்புறம் இது மட்டுங்களா? அப்புறம் சித்த நேரம் நான் ரோட்டு இந்த பக்கம் போனா அப்படிங்கிறானுங்க. நாய் மாதிரி சின்ன நாய் மாதிரி உழைக்கிறானுங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அதுக்கு மேலே அவன் பேசுறானுங்க. என்ன பேசுறான்னு தெரியுங்களா? கண்ணடிக்கிறானுங்க. இதெல்லாம் நல்லாலேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் எனக்கு ஒரு கோபத்தை அவனை முறைச்சு பார்த்துடுங்க. அதுக்கு என்ன சொல்றான்னு தெரியுங்களா? அப்படின்னு சத்தம் போடுறானுங்க. எதுக்குங்க அவனுக்கு இந்த வேலை? என்னை பார்த்த மட்டும் எதுக்குங்க அவன் இந்த மாதிரிலாம் பேசுறானுங்க? நல்லா இல்லைங்க சொல்லுவீங்க. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவனை இவனு பேசி பேசி அவனை நாக்க அறுத்து போடுவானுங்க. புரியலீங்க. கம்மனே இருக்கா? அவனா பரவாயில்லையாட்டு இருக்குது. என்ன புடவை கட்டிட்டு வர சொல்றீங்க? எனக்கு நீங்க மாமனா எடுத்து கொடுக்கறதுக்கு அது கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நீங்க பாத்துக்குவீங்க. கம்மனே இருங்க சித்த. அவனை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்க கேக்குறீங்களா? புடவை வாங்கி தரேன்னு சொல்லி. இல்ல கட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் தீக்கி அடிச்சா சொல்லலாம். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நல்லதுதான் நினைக்கிறேன். நல்லா எனக்கு பேசாதீங்க. அவன் மறுபடியும் என்ன பண்றான் தெரியுங்களா? பூனை நடு ஜாமத்துக்கு ஒரு 2 மணிக்கு பூனை எப்படி கத்து தெரியுங்களா? அந்த மாதிரி கத்துறானுங்க. இவனுக்கு எதுக்குங்க இந்த வேலை? என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியலீங்க. ஸ்டேஷன் சொல்லிடலாமா? ஸ்டேஷன் வேண்டாங்க. நீங்க போய் அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அறுத்துருங்க. நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லி போடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க நாய் மாதிரி என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவனை பாருங்க இன்னைக்கு வச்சு கிழிச்சு போடுறேன். பாருங்க நான் சொல்லி போடுறேன்.